துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. துதிகள் மத்தியில் அசைவாடு போற தேவன் இயேசுப்பா. இங்க ஆராதனை வேலை இயேசுப்பா. இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் தகப்பனே, இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும் தகப்பனே, இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆராதனை பலியும் தகப்பனே, பரலோகத்தில் நம்முடைய செவிகளில் கேட்கப்படாதாக இயேசுப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தகப்பனே. அல்பா ஒமேகா மானவரே உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆதியில் வந்தவனான அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. முதலும் முடிவானவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. தொடக்கவரும் முடிக்கவரும் நீரே தகப்பனே இயேசுப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யெகோவா ஷமாவே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரூவாவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவுக்காக ஸ்தோத்திர பலி எடுங்க. யெகோவா கிருபையாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. மாம்சமுள்ள யாவர் மேலே நாவே ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே இயேசுப்பா. இந்த நாளில் இயேசுப்பா இந்த ஆராதனை வேளையில் இயேசுப்பா நீங்க ஊற்று போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. நீங்க ஊற்று போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. எனக்காக ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு என்று சொன்னீங்க இயேசுப்பா. உமக்காக கொடுக்கிற பிள்ளைகளை இயேசுப்பா நீங்க உயர்த்து போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. எங்களுடைய கஷ்டங்களை கண்ணீர்களை இயேசுப்பா எங்களுடைய வாதிகளை தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் நீங்க உயர்த்து போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. நீ சொன்னீங்க இயேசுப்பா என்னோடு நான் எப்போது இருப்பேன் என்று சொன்னீங்க இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுப்பா நீங்க ஊற்று போற கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. உம்முடைய எங்களை கண்ணீர்களை துடைக்கவரே உமக்கு நன்றி தகப்பனே இயேசுப்பா. கடந்த வாரத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் தகப்பனே ஆலயத்துக்கு வரும்படியாய் தகப்பனே கிருபை தந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. கடந்த வாரத்தில் இயேசுப்பா எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் தகப்பனே, பண தேவைகள் இருந்தாலும் தகப்பனே, ஆனாலும் தகப்பனே நிற்க முடியாய் பெலனை தந்து தகப்பனே உம்மை கிருபை நான் தகப்பனே நிறுத்தி வைத்தீரே அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. நிற்க முடியாய் கால்களை தந்தீரே நன்றி தகப்பனே. பார்க்க முடியாய் செவிகளை கண்களை தந்தீரே நன்றி தகப்பனே. கேட்க முடியாய் செவிகளை தந்தீரே நன்றி தகப்பனே இயேசுப்பா. உழைக்கும் கரங்களை தந்தீரே நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில் இயேசுப்பா உமக்கே நன்றி பலி எடுக்கிறோம் தகப்பனே. இங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு நன்றி பலியும் தகப்பனே இயேசுப்பா பரலோகத்தில் உமக்கு கேட்கப்படுவதாக தகப்பனே இயேசுப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. சாத்தானின் அதிகாரம் Hey
சிலுவையில 3 நாள் விட்டு நான் உங்களுக்காக வருவேன் அப்பா. நீங்க தடகாத திகையாதுன்னு சொன்ன தேவன் அப்பா. நாங்க எந்த நேரத்துல கலங்கும் போது கூட அப்பா நீங்க இந்த நோக்கி எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுகுன்னு சொன்ன தேவன் அப்பா. எங்களுக்காக அந்த சிலுவையில வெற்றி செய்து அப்பா எங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இருப்பதற்காக தந்ததுக்காக கொடாத நன்றி சுவாமி. அல்லேலூயா ஆராதனை இயேசு ராஜனியே ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை இயேசு ராஜனியே ஆராதனை. கண்ணாதே கண்ணி உத்தே ஒவ்வொரு பிள்ளை இசப்பா நீங்க அழைத்து வந்தீங்களே அதுக்காக நன்றி தகப்பன் இசப்பா. இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திர பலியும் நன்றி பலியும் தகப்பன் இசப்பா நீங்க எங்களுக்கு செய்த ஏராளமான நன்மைகளுக்காக தகப்பன் நாங்க திரும்பி கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையில இசப்பா ஒவ்வொரு பிள்ளை இசப்பா நீங்க கட்டினீங்களே அதுக்காக நன்றி தகப்பனே. பாடல்கள் மூலமாய் தகப்பன் இசப்பா வார்த்தையின் மூலமாய் தகப்பனை வெள்ளப்படுத்தினீரே நன்றி தகப்பனே. இதோ இசப்பா இன்னைக்கு வைத்த மன்னாவை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இசப்பா அதை கேட்டு தகப்பனை நடக்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க இசப்பா. மறைமுகமான இசப்பா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. பேசுற தாசனை மறைத்து தகப்பனே மறைப்புறமான காரியங்களை கற்றுக்கொண்டு தகப்பனே அதை எங்க வாழ்க்கைக்கு பிரோஜனமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனை இசப்பா உமக்கு உண்மையா இருக்க தகப்பனை இசப்பா நீங்க
தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க அழைத்து இயேசுப்பா நீங்க நிக்க வைத்தீரே நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுப்பா நீங்க பேசினீரே நன்றி தகப்பனே. இயேசுப்பா இதோ இயேசுப்பா அடுத்த வாரம் வரும்போது இயேசுப்பா ஒரு புது அற்புதத்தோடு தகப்பனே, ஒரு புது சாட்சியோடு வர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க எங்களோடு இருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. விசுவாசிக்கிற யாவருமே நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா விசுவாசத்துல நீங்க ஒரு கட்டுப்பறக்கிறவைக்காக நன்றி தகப்பனே. நாங்களும் இயேசுப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கிற பாத்திரமா நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. இன்னொதானமா இருக்காதபடிக்கு இயேசுப்பா நீங்க பலப்படுத்துங்க. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க சீக்கிரமாய் கொண்டு வாருங்க தகப்பனே. உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம உயிர்த்தெழுந்த நாள், ஹாப்பி ஈஸ்டர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவையிலே மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் அவரு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உயிர்த்தெழுடைய வல்லமையினால தான் இன்னைக்கு அநேகர்கள் நமக்கு என்ன பண்றாரு, ஆண்டவரை நம்மளை ரட்சிக்கிறாரு. அது ஆண்டவர் நமக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு சில ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி வேகமா நான் முடிச்சிடறேன். முதலாவது காரியம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால், ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக சிலுவையிலே மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்கப்படுகிறார். இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கிடைக்காத ஒரு என்னன்னா அன்பு. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அன்பு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் கிடைக்கும், பணம் இருக்கும், ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா என்ன கிடைக்காது, அவங்களுக்கு அன்பு கிடைக்காது. பாருங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு. இந்த உயிர்த்தெழுந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அன்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை குடும்பங்கள் நீங்க உடைந்து கொண்டு இருக்குது தெரியுங்களா? ஆண்டவருடைய அந்த அன்பு ரொம்ப முக்கியம். இந்த உயிர்த்தெழுந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவர் தேவ குமாரன் என்று நிரூபித்து இருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்று வேதத்தில் அநேக இடங்களில் நிரூபித்து இருக்கிறார். அவர் சாதாரண மனிதன் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நிரூபித்திருக்கிறார். ரோமர் நீங்க வாசிக்க வேண்டாம், ரோமர் 10:17 நீங்க வாசிக்கலாம், ரோமர் 1:4 வாசிக்கலாம். அவர் தேவனுடைய குமாரன். அவர் யாரு? தேவனுடைய குமாரன். அவர் வலது பக்கத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர். நமக்காக இந்த உலகத்துல நம்ம பாவிகளா இருக்கும்போது நம்மை மீட்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்தது ஒரே ஒரு நோக்கம், நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக என்ன பண்ணாரு, அவருடைய அன்பு நமக்கு வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய அன்பு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் ஒரு தேற்றவாளனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பினார். அவர் அனுப்புறது ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா, நம்ம மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் போயிட்டா அந்த பிள்ளைங்க திக்கற்றவளா ஆயிடுவாங்க, நான் போயிட்டா அந்த பிள்ளைங்க அனாதையா ஆயிடுவாங்கன்னு சொல்லிதான் ஒரு தேவன் என்ன பண்ணாரு, ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றவாளனை ஆண்டவர் என்ன பண்ணாரா, அனுப்பினார். யோவான் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டு அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைகளை பார்த்து இயேசுவின் சரீரத்தை வைக்கப்பட்டிருந்தது இடத்திலே வெள்ளாடை தரித்திருந்தவர்களால் 2 தூதர்களும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவனை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஸ்திரீயே ஏன் நீ அழுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றார். அவனை தோட்டக்கார வேண்டி எண்ணி, ஐயா நீர் அவனை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடம் எங்களுக்கு சொல்லு, போய் அவளுக்கு எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். அடுத்த வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போடுகிறேன் என்று அர்த்தமா. இயேசு கிறிஸ்து இந்த கொல்கத்தா மலையில அந்த எருசலேம்ல
அவர் அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி அவர் சிலுவையில் அடைக்கப்படுவது 72 மணி நேரம் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த 72 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த பஸ்கா பண்டிகை முடிந்து அந்த ஓய்வு நாள் முடிந்து மறுநாள் தான் அவங்க போறாங்க. இந்த மரியாள் அதிகாலையில எழுந்து வாசன திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. போய் பார்க்கும்போது கல்லறை என்ன பண்ணுது? திறக்கப்பட்டு இருந்துச்சு. தேவ தூதன் கல்லறை என்ன பண்ணா? திறக்கப்பட்டு இருந்துச்சு. அது குனிந்து பாக்குறாங்க. உள்ளார என்ன? வெள்ளை துணி மட்டும் இருக்குது. மரியாள் அழுது கொண்டு இருக்கிறான். ஐயோ, என்னுடைய மகளுடைய கல்லறை, இந்த கல்லறை இங்கதானே வைக்கப்பட்டிருந்தது, இந்த கல்லறை வைத்த இடம் தெரியல. மகன் மேல ஒரு அன்பு வச்சிருந்தது. ஐயோ, என்னுடைய மகனை சிலுவையிலே போட்டாங்க, அடைந்து விட்டாங்க, அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க அதை மேல நம்பிக்கை வைக்கல. யாரு மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா ஆண்டவர் அங்க இருப்பாரு. அந்த மரணத்து மேல அவர்களுக்கு என்ன பண்ண, அந்த விளையாடப்பட்ட அந்த பையத்தான் எடுத்து போய் பூசலான்னு சொல்லி போயிட்டு அங்க பாக்குறாங்க. அந்த கல்லறை காலியா இருந்த உடனே அழுது கொண்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இது நிறைய நேரம் நம்ம உலகத்துக்காக அழுறோம், பிள்ளைகளுக்காக அழுறோம், குடும்பத்துக்காக அழுறோம். ஆனா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கண்ணீர் விட்டுக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமா, ஆண்டவர் நம் பாவிகளா இருக்கையில் தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு ரொம்ப பெரிய அன்பு. அந்த அன்புக்காக ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிகள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையப்படு எவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கொண்டார். இயேசு கிறிஸ்து அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அவர் நம்ம மேல அவர் அன்பு கூறுனா நம்முடைய வாழ்க்கை எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் அழுது கொண்டு இருந்தார். என்னுடைய மகனை காணும் அழுது கொண்டு இருந்தார். ஸ்திரியை அங்க பார்த்து அந்த தோட்டக்காரன் கிட்ட கேட்கிறார். அந்த தோட்டக்காரன் யாரு? யாரு சொல்லுங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான். தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து தான். அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? ஸ்திரியை நீ ஏன் அழுகிறார்? யாரை தேடுகிறார்? அவரை தோட்டக்காரனை எழுதி, ஐயா நீ அவர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை இடத்தை எனக்கு சொல்லும், போய் அவர் எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார். அதுக்கு மேல வசத்தில் பாத்தீங்கன்னா கீழே வசத்தில் நீங்க வாசிக்கிறா பெண்ணாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் அவள் இயேசு என்று அறியாத இருந்தார். இங்க நிறைய பேர் நம்ம அறியாம தான் இருக்கிறோம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம், அது பரலோகத்துக்கு கொண்டு போறது அந்த ரத்தம், நமக்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்பின இன்னும் நம்ம அறியாம தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு சத்தியத்தை கேட்டால் கூட இன்னும் கீழ்ப்படியாம தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கேதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொன்னார், 33 வருஷமாக அந்த ஊழியத்தை செய்யும் போது நான் மரித்த பிறகு நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அந்த உயிர்த்தெழுதல் மேல அவங்களுக்கு நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை ஆயிப்போச்சு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையில்லாத ஒரு தீர்மானம், நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையே இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூர்ந்தார். மரியாள் கிட்ட சொல்றார், நீ போய் ஓடி போய் யாருக்கு சொல்லுங்க? சீசருக்கு. சீசருக்கு ஓடி போய் என்ன பண்ணாங்க? சீசருக்கு சொன்னார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓடி போய் முதலாவது மரியாளுக்கு தரிசனம் பண்ணார். 2வது மரியாள் ஓடி போய் சீசருக்கு சொல்லுன்னு சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த எம்மாவூருக்கு நடந்து போயினே இருக்கிறார். அங்க 2 பேரும் பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்க? இது போல எருசலேம்ல அந்த எருசலேம்ல அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல அவர் காணமா, அவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிக்கிறவரா, அவர் மீட்பராம், அவர் பரிசுத்தராம், இஸ்ரவேலை ஆளுகிறவராம். அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்து விட்டாராம். எங்க போனாரு? என்ன தெரியாம போனாரு. ஆனா அவங்க நடுவுல என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்து போனாரு. என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறோம்? எத்தனை குடும்பங்களை நீங்க பாருங்க. ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது? சமாதானம் இல்லை. ஓடி போய் சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவரிடத்தில் இருந்து 7 பிசாசு துரத்தின புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அழுது கொண்டு இருந்தாங்க. மகதலேனா மரியாள், 7 பிசாசு பிடித்த ஒரு மரியாள். வேதத்துல 7 மரியாள் இருக்கிறாங்க. அந்த 7 மரியாள்ல இயேசு கிறிஸ்துவின் தாயார் ஒரு மரியாள். இந்த மரியாளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவரிடத்துல 7 பிசாசு துரத்தியிருந்தார்கள். அவர் புறப்பட்டு போய் அவரோடு கூட இருந்தவர்களை துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார்கள். அடுத்த வசனம் படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
டீச்சர் பாருங்க. அந்த அம்மா போய் ஓடி போய் சொல்றான். யாருக்கு போய் சொல்றான்னு சொன்னா 11 பேர் அப்போஸ்தலருக்கு சொல்றாரு. 14வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களையும் நம்பாம போனது நிமித்தமும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இருதயத்தை கடினத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார் சொன்னார். அவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து இங்க நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தான் சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் சொல்றோம், மனம் திரும்பின பிள்ளைகளை தான் சொல்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தான் சொல்றோம். அவங்களோட அவசிய விசுவாசத்துக்கு வந்து அவங்க அற்புதம் நடக்காது. வேத வாக்கியம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் உயிர்த்தெழுவார் சொல்லி இன்னும் அவசிய விசுவாசத்திலே இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு என்ன கட்டிடப்பட்டிருக்கு. வசத்திலேயே வாசிக்கிறதுக்கு கடைசி வசத்திலேயே இருதயம் கடினத்தை குறித்து அவர் கடிந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம் நம்ம நாம நீங்க ஆராய்ந்து பாருங்க. அடுத்தது 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுத்து ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர் மனுஷருக்கு முன்பாகவும் மாம்சத்திலே ஆக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு தேவன் முன்பாக ஆவியிலே துளைத்திருக்கும்படியாக அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கும் அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யார் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பழைய ஏற்பட்ட பரிசுத்தவர்கள் மரித்தவர்கள் எல்லாரும் இந்த பேரடைஸ்க்குள்ள இந்த பூமிக்குள்ள நோவா காலத்துல அழிக்கப்பட்ட அந்த ஜனங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பூமி கீழே அடியில இந்த பேரடைஸ்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பேதுருக்கு எழுதும்போது சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நியாயத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு போய் என்ன பண்ணாராம்? சுவிசேஷம் அறிவித்தார். இந்த 72 மணி நேரத்துல அவர் இந்த நரகத்துல இந்த பூமியில ஏன் நரகத்துக்கு போனார் என்று சொன்னால், இந்த நரகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அங்க இருக்கிறவர்களுக்கு அங்க ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சுவிசேஷம் அறிவித்தார். அந்த ஆவிகளுக்கு என்ன பண்ணாராம்? இந்த எதற்காகவே மரித்தோர் என்று மனுஷருக்கு முன்பாக மாம்சத்தில் அவர்களுக்குள்ள ஆக்கப்பட்டு ஆவிலே பிழைக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. முதல்ல அந்த ஸ்திரியை பார்த்து அழாத அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் நம்ம மேல வைத்து அந்த அன்பு தான் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அழாத. நிறைய குடும்பங்களோட பார்க்கணும். 2வது வாசிக்கும்போது இந்த மரித்தவர்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அவர்களுக்கும் என்ன பண்ணாராம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லப்பட்டது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எத்தனை பேர் அங்க நீதிமானா இருந்தாங்க? நோவா காலத்துல அந்த 8 பேர் மட்டும் தான். மீதி எல்லாரும் தான் இருந்தாங்க பாவிகளா, துன்மார்க்கம், எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. சொல்றது போல எல்லாரும் அந்த படத்துல மாறிக்கொண்டு போனது. ஜலம் வந்து அழிஞ்சு போச்சு. அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்ம சுவிசேஷத்தை சொன்னார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இந்த மரியாதை போல, மகதலான மரியாதை போல அதிகாலையில எழுந்து இருட்டோடு போய் என்ன பண்ணா அந்த ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். வாசிங்க யோவான் 21. விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார். பாருங்க, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே அவர் விழித்திருந்து எங்க நிக்கிறாரு? கரையில நிக்கிறார். அப்ப கரையில நிற்கும் போது அவருடைய சீசர்கள் எல்லாம் பயந்து போய் இனி அவ்வளவுதான், நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இனிமேல் நமக்கு வேலை கிடையாது. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் உலகத்தில் இருக்கும்போது அவர் கூட சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது அவர் நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, அற்புதங்கள் நடந்துச்சு, அவர் பின்னாடியே போய் கொண்டு இருந்தாங்க. அவரையே மறித்து போன பிறகு இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்காது, இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டும் சொல்லிட்டு கடைசியில் அவங்க பழையெல்லாம் எடுத்து எங்க போனாங்க? கடற்கரையில வரைய போறாங்க. அங்க இயேசு கிறிஸ்து நிக்கிறார். அங்க நம்மெல்லாம் என்ன பண்றாங்க?
இந்த படகு போடுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வலதுபுறமா போடுவான்னு சொல்றாரு. வலதுபுறம் போட்ட உடனே வலையை கிழியத்தக்கதாக மீன் வருது. ஆண்டவர் கேட்கிறாரு, பசிக்குதுப்பா, ஏதாவது எனக்கு ஒரு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு, அந்த கறி பாத்தீங்க, கறிப்பை அந்த எடுத்து என்ன பண்ணாரு, நெருப்பூட்டி அந்த அப்பத்தையும் என்ன பண்ணாரு, மீனைய சுட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, போஜனம் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கத்தான் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து போன உடனே சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்க உறுதியா இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உறுதியா இருந்தாங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படிதான், கஷ்டம் வரும்போது, அதாவது பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது நம்ம ஆண்டவரை தேடுவோம். மற்ற நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம், யாரையும் தேட மாட்டோம். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல, அவரு அந்த இடத்துல நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க ஒரு பெரிய ஒரு உயிர்த்தெழுடைய வல்லமை காண்பிக்கிறார். உயிர்த்தெழுடைய வல்லமை என்னன்னு சொன்னால், உயிர்த்தெழுடைய வல்லமை கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதம். பேதுரு எவ்வளவு வலையை போனாரு, ஒண்ணும் கிடைக்கல. ஏன்? விசுவாசம் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது கூடவே இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து போன பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. சரி, பழைய வேலைக்கு போயிடலாம். நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய வேலைக்கு போயிடலாம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் அங்க அந்த உயிர்த்தெழுடைய வல்லமை அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரு அற்புதம் நடந்துச்சு. வலையை கிழியத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக என்னாச்சா, 153 வீடு இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓ, ஆண்டவரை மறுத்து போனாலும் கூட ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு சரி, அவங்க ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில சரி, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். அவன் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடன் பேசி அநேக தெளிவான சிஸ்டங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு காண்பித்தார். அவரு மறித்து 40 நாள் இந்த பூமியில உயிரோட இருந்தார். மறித்த உடனே அவர் பரலோகத்துக்கு போகல. மறித்து 3 நாள், அந்த மறித்த பிறகு 3 நாள் ஆன பிறகு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு, 2வது அவருடைய சீசர்களுக்கு, 3வது அங்கே கடலில நின்று கொண்டிருந்த பின்வாங்கி கொண்டிருந்த சீசர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, தரிசனம் பண்ணாரு. இனி நீ பழைய வேலைக்கு போக வேண்டாம், என்னை நீங்க பின்பற்றுங்க, என்னுடைய உயிர்த்தெழுடைய வல்லமை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி காமிச்சாரு. வேதத்திலே அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த எருசலேமில் நீங்க வாசிக்கும் போது அவர் பாடுபட்டு 40 நாள் தரிசனமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, தெளிவுபடுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு சம்பவம் வந்து உறுதிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு, அந்த சம்பவம் உறுதிப்படுத்துவதற்காக தான் அவர் உடனே பரலோகத்துக்கு போகாம என்ன பண்ணாரு, அவர் ராஜ்யத்துக்காக என்ன பண்ணாராம், எல்லாருக்கும் காமிச்சார். வாசிக்க அடுத்த வருஷம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகலாம், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருங்கள் கட்டளையிட்டார். யாருக்கு? அல்லேலூயா. சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். சீசர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், இங்க காத்திருங்கள், ஒரு வல்லமை வரப்போகுது, இந்த உயிர்த்தெழுடைய வல்லமையினால ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறீர்கள், எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நீங்க நம்ம காத்திருக்கிறோமா, வெயிட் பண்றோமா? ரொம்ப முக்கியம். காத்திருங்கள். காத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு கழுகை போல சேட்டைகள் எடுத்து ஓடினாலும் நடந்தாலும் அவங்க இளைப்படைய மாட்டார்கள். அப்ப காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர் சீசர்களுக்கு சொன்னாரு, நீங்க எருசலேம் விட்டு போங்க, ஆனா காத்திருங்க அப்படின்னு சொன்னார். இந்த வல்லமை, அந்த பலன் வேண்டும். அல்லேலூயா. இந்த வல்லமை, இந்த பலன் நமக்கு என்ன வேணும் வேணும் என்று சொல்லி அந்த வல்லமைக்காக அவங்க காத்திருந்தார்கள். அந்த வல்லமைக்காக அவங்க காத்திருந்த போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார், அந்த பவர். அப்போஸ்தலர் 1 வாசித்தீங்கன்னா அவர் உலகமெங்கும் போய் அவர் ஆண்டவர் அவங்க தைரியப்படுத்தினார். நீங்க எங்க வேணாலும் போங்க அப்படின்னு சொன்ன. படிங்க 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து பரிசுத்த ஆவியானவரை காத்திருக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பிரதர் சொல்றது பண்ணீங்க, அதிகமாக ஜெபிக்க வேண்டும், மணிக்கணக்கில் ஜெபிக்க வேண்டும், மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும். சீசர்கள் காத்திருந்தார்கள். அப்பதான் அந்த பலன் வந்த பிறகுதான் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சுவிசேஷம் அறிவித்தார், சாட்சியா இருந்தாங்க. இது சாட்சி உள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து மரித்தது ஆண்டவர் நமக்கு ஒரு சாட்சி. நம்முடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கிறது? சபையில வேலை செய்கிற இடத்துல எப்படிப்பட்ட சாட்சியா இருக்குது பாருங்க. சீசர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா சமயலும் யூதாவிலும் அப்புறம் எருசலேமிலும் பூமி கடைசி பிறகு எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க? சாட்சியா. எப்ப இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அந்த வல்லமை அவருக்குள்ள வந்த பிறகுதான் அவர் சாட்சிகளா இருந்தார்கள். ஆண்டவர்கள் கூட இருக்கும்போது தான் இந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. கர்த்தரவங்க கூட இருக்கும்போது தான் நீங்க பரிசுத்தவான்களாக மாற முடியும். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது தான் ஆண்டவர் நீங்க பாவத்தை நீங்க வெறுத்து விடுவீங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க காத்திருக்கிறோமா எப்படி இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர்களை காத்திருக்கும் போது நம்ம அந்த அப்போஸ்தலரோட அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அவர் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆண்டவருடைய அந்த வல்லமை அந்த வல்லமை நமக்கு வேண்டும் சொன்னா நீங்கள் காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று முதற் பலனான முதற் பலன் அவர் தான். இந்த உலகத்துல யாருமே மரித்து உயிர்த்தெழுந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதற் பலன் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்க. அவர் நமக்காக மரித்து விட்டு அங்கே அடக்கமான அந்த அழிவு அங்கே, அந்த சாவு அங்கே இல்லை. அந்த சாவு அந்த நாற்றம் அங்க அடிக்கல, துர்நாற்றம் அடிக்கவில்லை. ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பேரானார். முதல்ல இந்த உலகத்திலே வேதத்திலே முதற் பேரானார். அடுத்த வருஷத்தை வாசிக்கும் போது மனுஷனால் மரணம் உண்டாகும்படியால் மனுஷன் மரித்திருந்து உழுந்து எழுந்ததும் உண்டாயிற்று. ஆதாம் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்து எல்லாரும் என்ன பண்ணலாம்? மரித்தார். ஆதாம் எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஆதாமுடைய சந்ததியிலிருந்து நம்ம சந்ததி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன உண்டு? மரணம் உண்டு. ஆனா கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தவான்கள் தான் ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுவார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிக்கப்படுவார். அந்த வசனத்தை வாசிக்கினா ஆதாம் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்து எல்லாருக்கும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஏன் சொன்னா ஆண்டவருக்கு எல்லாருக்கும் மரணம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? முதலாவது இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது மரித்தவர்கள் என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து கூடவே வருவார்கள். அவர் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் நீங்க பரிசுத்தவான்களா இருந்தா ஆண்டவர் கூட நீங்க வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆண்டவருக்கு அது வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம எடுத்துக்கொண்டவா இருக்கிறோம். நம்ம உண்மையுள்ளவா இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் நாட்களில ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்ளப்படுவார். இல்லைன்னா ஆண்டவரை எடுத்துக்கொள்ள மாட்டார். இந்த வருஷத்துல இந்த 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆண்டவர் தான் நமக்கு வெற்றி கொடுத்துக்கிறார். பாவத்திலிருந்து வெற்றி, வியாதியிலிருந்து வெற்றி, கடற்பூச்சிலிருந்து வெற்றி, இந்த உலகத்திலே சாத்தானிலிருந்து நமக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதனால வல்லமை. ஹல்லேலூயா. சாதாரண உயிர்த்தெழுதனால தான் நமக்கு என்ன கிடைச்சது? வெற்றி கிடைச்சது. அது உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலதான் நமக்கு நீங்க ஜெயம் என்று சொல்றோம். கிறிஸ்துக்குள்ள எப்போது வாழ்வது? வெற்றி வெற்றி சொல்றோம். நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறார். நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு உண்மையில இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன பண்றார்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலே விசுவாசமா இருங்கள். என் பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு அப்படி சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன் என்று சொல்ல போதும். நான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்றேன். நம்மளை பார்த்து சொல்றார். இந்த நிறைய வாழ்க்கையில் நம்ம இருதயம் மகா கிருபுள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. நம்ம இருதயத்தில் என்னென்ன சிந்தனைகள் வருகிறது? அருவருப்பான சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், உலகத்து
உள்ளத்துக்குள்ள எல்லா சிந்தனைகளில் இயேசு நாமத்தினால அப்புறப்படுத்த சொல்லுங்க. உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? நல்லா இருக்குது, கடினமா இருக்குது. கொஞ்சம் கூட நம்முடைய ஆண்டுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம். அவர் தான் கொடுத்தார். இந்த சொத்து, பதவி, பணம், பொருள் எல்லாம் அவர் தான் கொடுத்தார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உள்தெழுது நாள்ல ஆண்டவர் நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருக்கு. மரியாளுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பார், அவர் சீசர்களுக்கு சொல்லியிருப்பாரு, நான் மறுத்து 3ஆம் நாள் விழுந்துருவேன் சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது சொல்லியிருப்பாரு. ஆனாலும் கூட அவங்க நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆண்டு மேல நம்பிக்கை இல்ல, உலகத்து மேல நம்பிக்கை வைக்கிறான், பணத்து மேல நம்பிக்கை வைக்கிறான், பொருள் மேல நம்பிக்கை வைக்கிறான், படிப்பு மேல நம்பிக்கை வைக்கிறான், இந்த அழுது போகிற ஆத்மா மேல நம்பிக்கை வைக்கிறான், இந்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கை வைக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இந்த ஒரு தீர்மானம் எடுக்க ஆண்டவர், இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர், ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க, ஆண்டவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். அது கீழே சொல்றாரு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு சொல்றாரு, என் பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு. அல்லேலூயா. அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். பரலோகத்துல நமக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகம், இந்த வீடு ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும், இந்த வீடு ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா பரலோகத்துல நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? கைவேலை இல்லாத ஒரு நித்தியமான ஒரு வீட்டை ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் சொன்னார். உங்களுடைய விசுவாசம் யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்கணும். இந்த உயிர்த்தெழுதனால ஆண்டவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஆண்டவர் என்ன வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணாரு? ஒரு வாசஸ்தலத்தை அங்க வந்து கொண்டுகிறார். ஒரு ஸ்தலத்தை எங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வாசஸ்தலத்துக்கு நீங்க போவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி போனீங்கன்னா தான் கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வைங்க, கர்த்தர் என்ன பண்ணார்? ஆண்டவர் உயர்த்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்து ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப மரித்து சதா காலங்களில் என்ன பண்றார்? உயிரோடு இருக்கிறார் சொன்னார். மரித்தார். யாராவது நீங்க சொல்ல முடியுமா அப்படி? அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க ஒரு நல்ல வேகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பசின போய் மரித்து ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவனாய் இருக்கிறேன். மரித்து மரணம் வந்துச்சு, செத்து சிலுவையிலே போட்டாங்க, என்னை காரி துப்பினாங்க, எனக்காக பேசியவர்கள் 39 சாட்டையடி அடித்தார்கள், கண்ணீருடைய ரத்தம் சிந்தின எனக்காக சொன்னார். இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, யூதர்களுக்கு மட்டும் ரட்சிப்பு கிடையாது, புறஜாதி ஜனங்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னார். அந்த சிலுவையில் என்ன பண்ணாரு? மரித்து ஆனாலும் கூட என்ன பண்ணாரு? அது உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சரித்திரம் சொல்லாத ஒரு சரித்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு நம் மரணத்துக்கும் போன பாதாளத்துக்கு போன திறவுகோல் உடையவனாக இருக்கிறார். பரலோகத்துல அவர் தான் நமக்கு வாசல் அருகில அவர் என்ன பண்ணாரு? அவரு வாட்ச்மேனா இருப்பார். நானே நல்ல வழி, நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனுக்கு நல்ல ஜீவனை கொடுப்பார். நல்ல மேய்ப்பன் அந்த ஆத்துமாக்களுக்கு நல்ல ஜீவனை கொடுப்பார். அவர் தான் பரலோகத்துல இருக்கிறார். அவர் கொஞ்ச காலம் தான் அந்த உலகத்துல ஊழியம் செஞ்சு மரித்து போனார். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அவர் உயிரோடு எழுந்து போனார். நீங்க வேதத்துல அநேக இடங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவங்களா இருக்க கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? ஆசிரியர் ரோமர் 6:10. அவர் மரித்து பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். பாவத்துக்கு மரித்து என்ன பண்ண ஆண்டவரை உயிரோடு எழுதியிருக்கிறார். எல்லாருடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்தார். 6ஆம் அதிகாரத்தில் வீட்டுல உட்கார்ந்து நீங்க படிச்சு பாருங்க. அப்பதான் அவர் மரித்து பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார். எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் ஒரே தரம் மரித்து அவர் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார் சொல்லிப்பாங்க.
ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரித்து விட்டார். இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அடுத்தது வாசிங்க பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகிய எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படி. இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ரொம்ப முக்கியம். அவருடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். யாரோட கூட அவர் ஐக்கியமா இருந்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவோட ஐக்கியமா இருந்தார். நீங்க நம்ம யாரோட கூட ஐக்கியமா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவோட ஐக்கியமா இருக்கிறது போல நாம யாரோட கூட ஐக்கியமா இருக்கிறோம்? உலகத்தோட கூட. உலகம் குப்பைன்னு சொல்ற அடுத்த வருஷத்தை நீங்க வாசிக்கலாம். உலகம் ஒரு குப்பை, அதுல குப்பைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க முதலிடம் கொடுக்காதீங்க. அதுக்கு போய் நீங்க பெஸ்ட் இடத்த கொடுக்காதீங்க. நீங்க உலகம் அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறது. ஆனா சொல்றாரு, நான் மறுத்த இந்த உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாக அவர் தான் நம்பினாரு. தகுதி உள்ளவர்களா இருந்தார். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தகுதி உள்ளா இருக்கும்படியா அவருடைய ஐக்கியத்துல, அவர் பாடுகளில, அவருடைய மரணத்துக்கு ஒப்பானவர்கள், அந்த உயிர்த்தெழுடைய வல்லமை அவருக்கு ஒப்பாக இருக்கிறார். ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஐக்கியம் இல்லைன்னா எந்த குடும்பமும் சரி, எந்த சபையும் சரி உடைச்சு போயிடும். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பமும் நன்மையும் கிருபையும். ஐக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கும். இங்க நிறைய குடும்பங்கள் நீங்க உடைஞ்சு போய் காரணம் நினைக்குமா? கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம போயிடும். இந்த பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஐக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஐக்கியம் பரிசுத்தவானோட ஐக்கியம், ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கணும். ஆண்டோட பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருக்கணும். வேத வசனத்தோடு கூட ஐக்கியமா இருக்கணும். இந்த ஐக்கியத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு சந்தேகப்பட்ட தோமாவை பார்த்துட்டா சொல்றாரு, எல்லா சீசர்களும் ஆண்டவரை நம்பினாங்க. ஆனா தோமா என்ன பண்ணாரு? சந்தேகப்பட்டாங்க. அவர் தரிசனம் கொடுக்கும்போது 11 சீசர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. சீசர்கள் போய் சொல்றாங்க, மரித்து போனார் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. இல்ல நான் நம்ப மாட்டேன். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. தோமா நம்ம இந்திய தேசத்துக்காக வந்து, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல சென்னையில வந்து மரித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க தயவுசெய்து நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா தோமாவுடைய கல்லறை பாருங்க. நமக்கு 12 சீசர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு சீசன் இந்திய தேசத்துக்காக, அது நம்ம இந்தியாவுக்காக சென்னைக்காக வந்து இருக்கிறார். நீங்க வீட்டுல உட்காந்து லூக்கா 24:36 வீட்டுல உட்காந்து சந்தேகப்பட்ட தோமாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? காட்சி கொடுத்தார். அதன் பிறகு அவர் என்ன பண்ணாரு? ஏகர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வேதத்துல என்ன பண்ணிக்கிறாரு? ஆண்டவர் காட்சி கொடுத்தார். இதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் கலையிலேயே போகும்போது 500 பேருக்கு தரிசனம் பண்ணாரு. நிறைய இடத்துல ஆண்டவர் சீசர்களுக்கு தரிசனம் பண்ணாரு, எல்லாருக்கும் தரிசனம் பண்ணாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நீங்க பின்பற்ற வேண்டும். வசனம் வாசிக்க, அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த வசனம் 3:10 வாசிக்கலாம். 3:10 வாசிக்க. இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளை ஐக்கியத்தையும் அறிந்திருக்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கும் உள்ளாகிய எப்படியாக நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாக ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கிறோமா? உயிர்த்தெழுடைய வல்லமை இல்ல, உயிர்த்தெழுது நம்ம நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அப்புறம் பாவம் செய்யக்கூடாது. அதன் பிறகு நீங்க பாவம் செய்யணும், அந்த தண்டனை உண்டு. ஒருவேளை நம்ம சொன்ன பாவம் செஞ்சுட்ட பாவத்துக்கு ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, மன்னிப்புலாம் கிடையாது. எப்படி ரட்சிக்கப்பட்டியோ, எப்படி ஞானஸ்தானம் பெற்றியோ, எப்ப ஆண்டோட அந்த உயிர்த்தெழுடைய அந்த வல்லமை நீ நம்பினியோ, ஆண்டவருடைய ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு தயவுசெய்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அவர் தான் எல்லாருக்கும் பாவிகளா இருக்கிற நமக்காக என்ன பண்ணாரு? இந்த பாவத்துக்காக மறித்து என்ன பண்ண மறித்துட்டாரு. எல்லாருடைய பாவத்துக்காக அவர் மறித்துட்டார். திரும்பி நீங்க என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதனால நம்ம ஆண்டுக்கு உண்மையா இருப்போம். கர்த்தர் இந்த நாட்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் வேத வசனமே இன்னைக்கு தான் இருக்கோம், நிறைவேறாம போயிருக்கோம். ஆனா அவர் உயிர்த்தெழுந்தனால தான் இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்க எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவர் அந்த உள்பொருளை நீங்க நம்புங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை திரும்ப நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். ரோமர் 5:8.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளக்கப்படுத்த நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். நாம் துன்மார்க்கராக இருக்கணும். நம் ஆண்டுக்கு விரோதமாக செய்யும்போது, ஆண்டுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, ஆண்டுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டுடைய அந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படியும் போது தேவன் நம்ம மேல வைத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் நம்ம மேல அன்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்துடைய அன்பு மாயமான அன்பு. உலகம் இன்னைக்கு உலகமே மாயமானதான். நான் ஆண்டவர் தான் நம்ம மேல அன்பு வைத்திருக்கேன். அவர் அன்பு வைத்தனால்தான் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவுடைய சித்தத்தின்படி ஒரே குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்கு என்று சொன்னால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கட்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவருடைய வல்லமை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறது. இதை தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பாவம் செய்யாம பரிசுத்தமா இருக்க கர்த்தர் என்ன பண்ற ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் நாம இந்த வாசல்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரை ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ரோமர் 5:8 சொல்வது போல் ஆண்டவரே, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் மரித்து ஆண்டவரே நம்ம மேல அந்த வைத்த அந்த அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக இதை மரித்து அந்த உயிர்த்திருந்த அந்த வல்லமை ஆண்டவரே, நேர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருந்தது போல ஆண்டவரே, இந்த மகதலான மரியாள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டவரே கலங்கி கண்டு ஆண்டவர் அந்த கல்லறை புரட்டப்பட்டிருந்தது ஆண்டவரே, கல்லறை காலியா இருந்தது ஆண்டவரே, அழுது கொண்டு இருந்தால் ஆண்டவரே, மகனே ரோட்டை நினைத்து இயேசுகின்றதை அடாதே என்று சொல்லி ஒரு ஆறுதலில் வார்த்தை ஆண்டவரே, வாழ்க என்று சொல்லி ஆண்டவரே வாழ்த்தினது போல ஆண்டவரே, அங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கத்த பெரும்பாலாக நீங்க தொடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ மரித்த சதா காலையில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக எங்களுக்காக அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் ஆண்டவரே. அவர் உயிர்த்தெழுந்தனால ஆண்டவரே, அவர் மேல வைத்த அந்த நம்பிக்கை ஆண்டவரே, அவர் மேல வைத்த அந்த விசுவாசம் ஆண்டவரே, அவர் மேல வைத்த அந்த பரிசுத்தத்தினால எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தரிசனங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி உலகமான கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணமாகி குழந்தைகளாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வருகிற காலங்களில் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தோமா போல சந்தேகப்பட்டதனால ஆண்டவரே மீண்டுமாக பேர்ந்து ஆண்டவரே தோமாவுக்கு மட்டும் ஆண்டவரே ஒரு தரிசனத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, ஆயுசு விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இனி அப்படிப்பட்ட ஆயுசு விசுவாசம் வராதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவர் மேலும் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை மறித்து ஆனால் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே, அவருடைய சீசர்கள் முழுவதும் ஆண்டவரே, அந்த எருசலேம் பட்டணம் முழுவதும் ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவரே, கடைசி வரைக்கும் மரணம் பிறந்த ஆண்டவரே நாங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்க ஆண்டவரே. இந்த காய ஆண்டவரே கொடுத்த கரங்களை குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கண்ண மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கும் இந்த உயிர்த்தெழுதலோடு கூட இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.